15 நாட்களில் அண்ணாமலையின் ரீஎன்ட்ரி, பரபரக்கும் அரசியல் களம். ஈரோடு மாவட்டம் வேப்பம்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் SR சிவசுப்பிரமணியம் எழுதிய 6 நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நூல்களை வெளியிட்டு பேசினார். விழா முடிந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த போது, பாஜக பொதுச் செயலாளராக நீங்கள் நியமிக்கப்படுகிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, இந்த விஷயம் குறித்த அறிவிப்பு இன்னும் 15 நாட்களில் வெளியாகும் என தெரிவித்துள்ளார். இந்த பதிலால் அண்ணாமலை மீண்டும் பாஜக அமைப்பில் முக்கிய பொறுப்புக்கு வரப்போகிறார் என்கின்ற பரபரப்பு மேலும் உறுதி பெறுகிறது. முந்தைய காலகட்டத்தில் பாஜகவின் தமிழக தலைவர் பொறுப்பை வகித்த அண்ணாமலை கடந்த பொதுத் தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததை அடுத்து தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து அவர் தேசிய அளவில் பதவி பெறப் போகிறார் என்கின்ற தகவல்கள் பரவி இருந்தன. தற்போது அவரது பதிலால் அந்த வாய்ப்பு மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதும் உறுதி செய்யப்படுகிறது. பொதுச் செயலாளர் பதவி என்பது தேசிய அளவில் முக்கியமான பொறுப்பு என்பதால் அண்ணாமலை அந்த நிலையை நோக்கி நகர்கிறார் என்பது தெளிவாகிறது. அடுத்த 15 நாட்களில் இந்த விவகாரம் குறித்து தெளிவான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக வட்டாரங்களிலும் தமிழக அரசியலிலும் இதற்கான பரபரப்பு தற்போதே கிளம்ப தொடங்கிவிட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.